ஆஃப்டர் அ லாங் பேக் நம்ம சிங்கப்பூர் வீடியோவில் நம்ம அக்வாரியம் வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோ பார்த்தப்ப நிறுத்தினோம். அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அக்வாரியமில் முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். நானும் பார்ப்போம் எக்ஸைட்டடாக அக்வாரியம்குள்ளே போனோம். பார்த்தா அது ஃபுல்லாக நம்மளை சுற்றியுமே அக்வாரியம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. போகிறதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துட்டு போயிருந்தோம். எக்ஸைட்டடாக இருந்தோம். நம்ம டிக்கெட் வாங்கினனால அந்த டிக்கெட்டோட பேப்பர் அவங்கக்கிட்ட காமிச்ச உடனே உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கி அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க. நம்ம முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டோம். அங்கே ஹேண்ட் சானிடைசர்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் தொடணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வியூ இருக்குன்னு. ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. அதில் ஃபுல்லாக சுற்றியும் ஃபிஷ்ஷு, குட்டி ஃபிஷ்ஷு, பெரிய ஃபிஷ்ஷு, எல்லா ஃபிஷ்ஷுமே இருந்துச்சு. போகிறதுக்கு முன்னாடி வந்து எஸ்கலேட்டரில் போய் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. டவுன் உள்ளே போனால் தான் நம்ம சுற்றி அக்வாரியம் வியூ தெரிகிற மாதிரி வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் சான்ஸ் கிடச்சிதுன்னா சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா மறக்காமல் அக்வாரியமாக பார்த்துட்டு வாங்க. வெல்கம் டு மதர் கிளாஸ் மாம் ஸ்பெஷல் சேனல். ஏன் என்னாச்சு? அங்கே டாட்டாய்ஸ் மாதிரி ஒரு செட்டப் இருந்துச்சு. நான் ஒரிஜினலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. தொடுறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பாப்பாவுமே தொடும்போது கொஞ்சம் பயமாக தான் தொட்டா. நான் தொட்டதுக்கப்புறம் ஓகே ஆகிட்டா. அடியில் தோண்டி பண்ணியிருக்கனால நமக்கு நடக்கிற பாதைக்கும் அடியிலேயே அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் வச்சுட்டு உள்ளே ஃபிஷ் இருக்கிற மாதிரி பண்ணனால பாப்பாக்கு எங்கே அதை மீச்சிடுவோமோ உள்ளே போயிடுமோன்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் தைரியமாகி வந்துட்டா. அங்கே இருக்கிற ஸ்டார் ஃபிஷ்ஷை வந்து நம்மளுக்கு தொட்டு பார்க்க அலோவ் பண்ணாங்க. ஆனால் என்னென்னா அதுக்கு முன்னாடி சானிடைசர் வச்சுட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஃபிங்கரால் தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கு கொஞ்சம் பயம். இவர் பண்ணி காமிச்சாரு. அதுக்கப்புறம் பண்ணி தொட்டு பார்த்துட்டான். டால்ஃபின் அது போட்டிருக்க மாதிரியே இருக்கு. இதுக்கு கண்ணு இருக்கா? எங்க இருக்கு? அதான் கண்ணா பர்பிள் கலர்.
அங்கே கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி வியூ பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டேடியம் மாதிரி அது போட்டிருக்காங்க. அங்கே கீழேயே வந்து சார்ஜ் பாயிண்ட்டும் இருந்துச்சு. பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கேன்டீன் அந்த பாப்கார்ன்ஸ் அந்த ஐட்டம்ஸ் மாதிரியே இருந்துச்சு. நம்ம உட்காந்து வாங்கி சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக அந்த இடத்துல ஃபீல் பண்ணி கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுக்குரிய ப்ளேஸ் மாதிரியும் இருந்துச்சு. அக்வாரியம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்து பார்த்தா இன்னும் இருட்டாகாமல் தான் இருந்துச்சு. சரி பக்கத்தில் அதே கேபிள் காரை பிடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு பீச் மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அந்த ஐலாண்ட் பீச்சுக்குள்ளே போய் பார்த்துட்டு கொஞ்சம் கால் நினச்சிட்டு விளாண்டுட்டு அங்கேயே வாஷ்ரூம்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. நம்ம ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு காஸ்டியூமும் ஷூ நனைஞ்சிச்சுன்னு சொன்னால் அதை ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரையரும் நம்ம வந்து நம்ம ஊர்லேயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பீச் பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸை மாற்றுவோம் எல்லாம் பண்ணுவோம். ரூமுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அது நாஸ்டியாக இருக்கும். ஆனால் இது சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா பீச் பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுருக்காங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கேயே நம்ம குளிச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. பாப்பா செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாண்டா. அது இல்லாமல் அங்கே மழையும் வேறு பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நல்ல வேளை நம்ம அம்பர்லா எடுத்துகிட்டு போயிருந்தனால அம்பர்லா வச்சு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணவும் இருந்துச்சு கிளைமேட்டு. அன்றைய நாள் சிங்கப்பூரில் சிறப்பாக போச்சு. வாஷ்ரூமும் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டி வாஷ்ரூமும் இருந்தனால அவ்வளோ நல்லா போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோங்க. நீங்களும் ஒரு தடவை சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா அக்வாரியம் கண்டிப்பாக குழந்தை இருந்ததுன்னா கூட்டிகிட்டு போய் காமிங்க, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம அக்வாரியம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெயின் முடிச்சுட்டு நைட் சஃபாரி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி நைட் சஃபாரி இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் அவள் தூங்கி முடிச்சுட்டு கரெக்டாக நம்ம ஸ்டேஷனுக்குலாம் தூக்கிட்டு போயிட்டு நைட் சஃபாரிக்குன்னு ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் தான் டிக்கெட் எடுக்க முடியும். அந்த பஸ் கண்டக்டர் தான் இப்போ டிக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அது வந்து நம்ம கார்டு இல்லை கேஷு ஏதோ ஒன்று தான் அவைலபிளு. அந்த கார்டு அந்த கண்டக்டர்கிட்ட இருக்கிற கார்டு மட்டும்தான். ஸோ நம்ம அமௌண்ட்டை வந்து அதில் லோட் பண்ணிவிட்டு அது மூலமாக டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பஸ்ஸில் ஏற அலௌடு. இது உட்லேண்ட் டிரான்ஸ்போர்ட்டுன்னு தனியாக இருக்கும், சஃபாரிக்கு மட்டும்தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டு. இந்த பஸ்ஸு கரெக்டாக இந்த டைமுக்கு எங்களுக்கு அவைலபிளாக கிடச்சனால நாங்கள் கரெக்டாக நைட் சஃபாரிக்கு அந்த டைம் 7 o'clock நாங்கள் நைட் சஃபாரிக்கு இந்த பஸ்ஸில் ரீச் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அங்கே சுற்றி பார்த்துட்டு திரும்ப அதே பஸ்ஸு தான் நம்மளை இங்கே கொண்டு வந்து விட்டுடும், பிக்கப் அண்ட் ட்ராப் மாதிரி. அந்த பஸ்ஸு பார்த்து முடிச்சுட்டு நம்ம இங்கே கொண்டு வந்து விட்டுச்சு. ஸ்டேஷன் ஏறி வீட்டில் ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பஸ்ஸில் இருக்க கண்டக்டர் இறங்கி எங்களுக்கு வந்து டிக்கெட் எங்கே எடுக்கணும் எப்படி எடுக்கணும்னு எடுத்து கொடுத்துட்டு திரும்ப அடுத்த பஸ்ஸில் அந்த கண்டக்டர் வந்து எங்களுக்காக வந்தார். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல் பீப்புளும் அங்கே இருக்காங்க. நம்ம வந்து இது தெரியலனா கூட எப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லியும் கொடுக்குறாங்க, அவங்களும் பண்ணியும் தராங்க. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா பயப்பட தேவையில்லை. அங்கே இருக்கிற பீப்புள்ஸோடு மிங்கிள் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே புரியும். இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள தூக்க முடியாதுன்னா அந்த ட்ராலி எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது மட்டுமே பேக்ஸ் எல்லாமே அடியில் வச்சுருவாங்க. அந்த பேக்ஸ் எல்லாருமே இப்போ ட்ராலி இருந்துச்சு, ஸ்ட்ரோலர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேக்கு எல்லாமே அடியிலேருந்து எடுத்துகிட்டு இது பண்ணிப்போம். இப்போ நம்ம அடுத்த ஷிஃப்ட் நாம் உள்ளே போகிறனால நம்ம டிக்கெட் அதில் காமிச்சிட்டு நம்ம உள்ளே ஏறிக்கிட்டோம். நைட் சஃபாரி உள்ளே போனீங்க அப்படின்னா பெரிய கியூ நின்றுச்சு. அந்த கரெக்டாக அந்த டைமுக்கு அதுலேயும் உள்ள ஒரு பஸ்ஸு மாதிரி அவைலபிளாக இருக்குது. அந்த குட்டி பஸ்ஸில் ஏறிட்டு நமக்கு சுற்றி காமிப்பாங்க. 4 அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி நாங்கள் என்ன பார்த்தோன்னா எலிஃபண்ட் பார்த்தோம், அப்புறம் லைன் பார்த்தோம், டைகர் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷோ மாதிரி இருந்துச்சு, ஃப்ரீ ஷோ தான் அது. அந்த ஷோவில் பேரட்டு, ஸ்னேக்கு, எல்லா விதமான குட்டி அனிமல்ஸும் நாங்கள் அந்த அவங்க மேஜிக் ஷோ மாதிரி டிஸ்பிளே பண்ணாங்க. எல்லாம் அதோட அவங்க பேச்சு கோஆப்ரேட் பண்ணிச்சு. அந்த ஷோ ஒரு 1/2 an hour முடிச்சதுக்கப்புறம் தான் நான் நைட் சஃபாரின்னு சொல்லி நைட்டில் அனிமல்ஸ் காட்டுக்குள்ளே என்ன அனிமல்ஸ்லாம் இருக்குமோ அதெல்லாம் ஒரு 4 to 5 அனிமல்ஸ் நம்ம கிளியராக பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு கீழே லைக் பண்ணுங்கள். நீங்கள் போனீங்கன்னா எனக்கு என்னென்னு
டவுட் எதாவது கேட்கணுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை குட்டீஸ் அண்ட் ஃபேமிலிஸ். We will meet you next video soon.